கஸ்டமர் சில பேர் வேண்மிக்கே அந்த ப்ராடக்ட் டேமேஜா வந்துச்சு அப்படின்னு நம்மகிட்ட கிளைம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா தான் அனுப்பியிருப்போம், குட்ஸ் கரெக்டாக தான் போயிருக்கும், பட் ஸ்டில் நம்மகிட்ட ஏதாவது டிஸ்கவுண்ட் வாங்கணுங்கிறதுக்காக எல்லா இம்போர்ட்டர்ஸும் கிடையாது, வெகு சில இம்போர்ட்டர்ஸ் வந்து எனக்கு வந்த குட்ஸ் எனக்கு குவாலிட்டி அப்படி ஆயிடுச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் கிளைம் பண்ணுவோம். அப்போ அதுல இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்கு. தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன் இப்போ நம்ம எக்ஸ்போர்ட்டர், இம்போர்ட்டர், செகண்ட் பார்ட்டி கூட தேர்ட் பார்ட்டி குவாலிட்டி செக்கிங்னு நிறைய ஏஜென்சி சர்வீஸ் கொடுக்குறாங்க. எஸ்ஜிஎஸ், இன்டர்டெக், இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஏஜென்சிஸ் அவங்க நம்ம இந்த மாதிரி குட்ஸை வெரிஃபை பண்ணிட்டு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொல்லிட்டா கண்டெய்னர் லோட் ஆகிறதுக்கு முன்னாடியே முத நாளே வந்து குட்ஸை சரி பார்த்து காஸ்ட் வெயிட் என்ன, நெட் வெயிட் என்ன, பேக்கிங்கை ஓப்பன் பண்ணி போட்டோஸ் எடுத்து இது எல்லாமே ரிப்போர்ட்டா தயார் பண்ணி கண்டெய்னர் லோடிங் அப்பையும் கூட இருந்து எல்லா போட்டோஸையும் எடுத்து கண்டெய்னர் லோட் பண்ண வரைக்கும் நின்று சீல் பண்ணிட்டு தான் அவங்க போவாங்க. அந்த போற விஷயங்கள் அத்தனையுமே டாக்குமெண்டைஸ் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட்டர் கையில ஒரு காப்பி கொடுத்துருவாங்க. நம்ம அதை இம்போர்ட்டருக்கு டாக்குமெண்ட்ஸோட வச்சிட்டோம்னா நாங்கள் ஏற்றும் போது இந்த குட்ஸை பர்ஃபெக்டா தான் ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு எவிடன்ஸ் கிரியேட் பண்ணிடலாம். இது கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா எந்த இடத்துலையும் கஸ்டமரோ வேற யாருமோ குட்ஸ் உடஞ்சி வந்துச்சு, பேக்கேஜ் டேமேஜா வந்துச்சுன்னு கிளைம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள்.